யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் சேனல். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பள்ளிப்பாளையம் சிக்கன். நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு நல்லா ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வரமிளகாய் வந்து உள்ளே இருக்க அந்த ஷீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த தோல் மட்டும் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இது கட் பண்ணதுக்கப்புறம் கை நல்லா கழுவிடுங்க, இல்லாட்டி எங்கேயா வச்சுக்கணும், ரொம்ப எரியும். தேங்காய் வந்து குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். வாங்க இப்போ வச்சுட்டேன். வாங்க இப்போ எண்ணெய் இப்போ நம்ம நார்மல் சிக்கனுக்கு மாதிரி எண்ணெய் ஊற்றக்கூடாது. இது வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம் செய்ய போகிறோம், அதனால எண்ணெயில் தான் இது அதிகமாக வேகும். இப்போ வந்து வாங்க இன்க்ரீடியன்ஸ். முதல்ல வர மிளகாய் போட்டுக்கணும். இப்போ வந்து வர மிளகாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணால் இதாகும். பார்த்து செய்யுங்க, சில பேருக்கு தொண்டெல்லாம் இதாகிடும். இப்போ வாங்க சிக்கனை போட்டுருவோம். சிக்கனை போட்டதுக்கப்புறம் சிம்மில் இருக்கிறது வந்து நல்லா ஸ்பீடாக வச்சுக்கலாம். இப்போ வந்து வாங்க நல்லா மிக்ஸ் சிக்கனை போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டால் போதும். கலர் இதுக்கு மற்ற மிளகா பொடி சிக்கன் மசாலா அதெல்லாம் போட தேவையில்ல, ஏன்னா நம்ம மிளகாவோட எசன்ஸ் வந்து அப்படியே ஏறிடும். இப்போ வாங்க செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டா போதும், ஏன்னா அந்த எசன்ஸ்லேயே அது வெந்துடும். இப்போ வந்து இதுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ தண்ணி ஊற்றினாலே போதும். வாங்க இன்னும் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லா எசன்ஸ் இறங்கும். இது நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட்டு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்து இப்போ வெந்துட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, இப்போவே அந்த நம்ம எந்த மசாலாவும் சேர்க்காம அந்த மிளகாலேருந்து அந்த மசாலாலாம் அப்படியே உள்ளே இறங்கியிருக்கு. இப்போ பாருங்க, ஈரலை கூட பார்த்தீங்கன்னா கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இது ரெடியானதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நல்லா செம்மையாக நம்ம சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ட்ரையான போதும் அருமையான சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சு. வேணா நீங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்டாக இருக்கான்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். Hello people, thanks for watching my video and மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.